அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. அதை பார்க்கலாமா? அவர் பார்க்கறாரு. இதெல்லாம் இது சோழக்காட்டு பொம்மை தானே அப்படின்னு சொல்லி உடனே சொல்றாரு, சரி இது உயிர் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. உயிர் இல்லை. நடக்குமா? நடக்க. பேசுமா? பேசாது. எதுவுமே செய்யாது. ஆனா அந்த பறவைகள் எல்லாம் வர பறவையெல்லாம் இதை பார்த்துட்டு ஏன் பறந்து பறந்து போயிருக்கு, இதை பார்த்துட்டு ஏன் பக்கத்துல வராம ஓடி ஓடி போயிருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அரை என்னங்க இது கூட தெரியாம இருக்குமா? அதெல்லாம் அஞ்சறிவு இருக்கக்கூடிய பறவைகள். நாம ஆறறிவு இருக்கக்கூடியவங்க. அது உயிர் இல்லைன்றது தெரியும். அது உயிர் கிடையாது. அது எதுவும் செய்யாதுன்றது நமக்கு தெரியும். அது பறவைகளுக்கு தெரியுமா? பறவைகளுக்கு தெரியாது. அதனாலதான் போயிடுன்னு சொல்றாரு. அந்த மாதிரிதான் நம்முடைய மனசுல வரக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள், தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமே உயிர் கிடையாது. அது நம்மளை வழிநடத்தவும் போறது இல்லை. அது நமக்கு தேவையானதும் இல்லை. ஆனா நம்ம தேவையில்லாததான் நினைச்சு 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 வைத்து வைத்து ஒரு உருவாக்கி இப்ப இருக்கிற சந்தோஷத்தையும் கிடைக்கும் இல்லைங்க, அனுபவிக்க முடியாது. பயம் வந்து நம்ம இப்ப சுற்றி சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாது. அப்ப நீ என்ன பண்ணணும்? அந்த சோழக்காட்டு பொம்மை வந்து எந்த உயிரும் இல்லையோ அந்த மாதிரி நீ நினைக்கக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்களுக்கெல்லாம் என்ன கிடையாது? உயிர் கிடையாது. அது உன்னை எதுவும் செய்யாது. அதுக்கு எதுவுமே வாய்ஸ் கிடையாது. அப்படியே மனசுகிட்ட நீ சொல்லு. மனசுகிட்ட நீ சொல்லு, நீ வந்து பயப்படாத, அதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம வாழ்க்கை நடக்காது. அப்படி எதுவும் நடக்க போறது இல்லை. நீ தேவையில்லாம் நினைச்சு என்னை வந்து குழப்பாது அப்படின்னு உன் மனசுகிட்ட சொல்லி சொல்லி பழக்கப்படுத்தி நேர்மறையான சிந்தனைகள். எனக்கு நல்லதுதான். என்னுடைய பிள்ளைகள் நல்லவங்க இருக்கான். என்னுடைய கணவர் நல்ல வழிநடத்துவார். என்னுடைய மாமியார் வந்து என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய அக்கா தங்கி அப்படி எல்லாருமே சிறந்தவர்கள். ஒரு பாசிட்டிவான நேச்சரையும் பாசிட்டிவான விஷயங்களையும் பிடிச்சி சொல்லிக்கிட்டே இருந்து அவங்ககிட்ட நீ அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது என் வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றங்கள் ஏற்படும், மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு எதிர்மறையான சிந்தனைகளை பற்றி மாற்றணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம குழந்தைங்க